தீபிகா, ஹோர்முஸ் நீரிணை உலகின் மிக முக்கியமான கப்பல் பாதைகளில் ஒன்றாக திகழ்கிறது. எண்ணெய் போக்குவரத்துக்கு ஒரு முக்கியமான நீரிணையாக உள்ள இந்த ஹோர்முஸ் நீரிணையானது வடக்கே ஈரான், தெற்கே ஓமன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளால் சூழப்பட்டுள்ளது. ஈரான் இஸ்ரேல் போரால் இந்த ஹோர்முஸ் நீரிணையில் வரக்கூடிய கப்பல்கள் முழுமையாக நிறுத்தப்பட்டிருப்பதால் தான் இப்போது உலகம் முழுவதும் ஆசிய நாடுகளில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டு இந்த ஹோர்முஸ் நீரிணையின் போக்குவரத்து நிறுத்தம் தமிழகத்தின் சமையலறைகளில் கூட எதிரொலிக்கக்கூடிய அளவுக்கு அந்த கச்சா எண்ணெய் விநியோகம் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதற்கான முயற்சியில் அமெரிக்கா ஈடுபட்டிருக்கிறது. அதை தடுக்கும் முயற்சியாக ஈரான் அந்த பகுதிகளில் கடலில் கன்னிவெடிகளை தூவக்கூடிய அதிநவீன மிதவைகளை நிறுத்தி இருக்கிறது. இவ்வாறு நிறுத்தப்பட்ட 16 மிதவைகளை இன்று அமெரிக்க கடற்படை குண்டு வீசி தகர்த்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான வீடியோ பதிவு காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாம் பார்த்துக் கொண்டிருப்பது ஹோர்முஸ் நீரிணையில் நிறுத்தப்பட்டுள்ள ஈரான் நாட்டு மிதவை கப்பல்கள். அந்த கப்பல்களை அமெரிக்க கடற்படைகள் குண்டு வீசி அளிக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ஹோர்முஸ் நீரிணை வழியாக வரக்கூடிய பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த கப்பல்கள், மிகவும் குறுகலான 50 கிலோமீட்டர் அளவுக்கு அகலம் கொண்ட இந்த ஹோர்முஸ் நீரிணையின் வழியாக வரக்கூடிய மற்ற நாட்டு கப்பல்களை ஈரான் தாக்கும் என்பதால் எந்த நாட்டு கப்பலும் அதன் வழியாக வருவதில்லை. இதனால் ஒட்டுமொத்த கச்சா எண்ணெய் விநியோகமே துண்டிக்கப்பட்டிருக்கிறது. உலகின் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் போக்குவரத்து பாதையாக திகழும் ஹோர்முஸ் நீரிணையை சுற்றிதான் இந்த ஓமன், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளை சுற்றி உள்ள இந்த ஹோர்முஸ் நீரிணை உலகின் மிக முக்கியமான கச்சா எண்ணெய் கப்பல் போக்குவரத்து வழித்தடமாக திகழ்கிறது. ஈரானுடன் அமெரிக்க, இஸ்ரேல் படைகள் தாக்குதலை நடத்திய உடனும் அயத்துல்லா கோமேனி கொல்லப்பட்ட உடனேயும் இந்த ஹோர்முஸ் நீரிணையை மூடிவிட்டது. இதனால் உலகம் முழுவதும் கச்சா எண்ணெய் விநியோக தட்டுப்பாடு, பெட்ரோல் மற்றும் டீசல் மையங்களில் பெரும் வரிசை உலக நாடுகளில் நிற்கிறது. இதே போல சிலிண்டர்கள் உற்பத்தியும் குறைக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த உலக அளவிலான அந்த கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் 20% அதிகமான அந்த கச்சா எண்ணெய் போக்குவரத்தானது இந்த ஹோர்முஸ் நீரிணை வழியாகவே நடைபெறுகிறது. இதனால் ஆசிய நாடுகளில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் இந்த ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான முயற்சியில் அமெரிக்க, இஸ்ரேல் படைகள் கடந்த 11 நாட்களாக பல்வேறு கட்ட முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. ஆனால் ஈரானின் அந்த கடலுக்குள் கன்னிவெடிகளை தூவக்கூடிய அந்த அதிநவீன மிதவைகளை முழுமையாக அழிக்க இயலவில்லை. ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் சென்றால் நிலத்தில் கன்னிவெடியில் கால்பட்டால் வெடித்து சிதறுவது போல கடலுக்குள் கப்பல் அந்த நீரிணைக்குள் புகுந்தால் உடனடியாக கப்பலே வெடித்து சிதறக்கூடிய பேரபாயம் இருக்கிறது. அதனை தடுப்பதற்கான முயற்சியில் தான் இப்போது அமெரிக்கா ஈடுபட்டு இருக்கிறது. அங்கு உள்ள 16 கன்னிவெடி மிதவை கப்பல்களை இன்று வெடிகுண்டு வீசி தகர்த்து ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான முயற்சியில் அமெரிக்கா ஈடுபட்டிருக்கிறது. இருந்த போதிலும் இப்போது வரை ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கிறது. இது திறக்கப்படும் வரை இந்தியாவில் மட்டுமல்ல, ஆசிய நாடுகளில் மட்டுமல்ல, சிலிண்டர் தட்டுப்பாடு, கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு தொடரும். அதை தவிர்ப்பதற்கான முயற்சியில் தான் இப்பொழுது அமெரிக்கா உலகளாவிய எதிர்ப்பை சந்தித்துள்ள சூழ்நிலையில் இந்த ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதன் மூலமாக அந்த எதிர்ப்பை ஓரளவு குறைக்க முடியும் என்ற நோக்கத்தில் இன்று ஒரு பெரிய தாக்குதலை நடத்தி அதற்கான வீடியோ பதிவையும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் அந்த செய்தி பதிவையும் இப்போது அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறது. தீபிகா.